Hello everyone, welcome to Mass Intramax channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் நம்பர் சிஸ்டம், அதாவது இந்தியன் முறைப்படி எண்களை எப்படி எழுதுறது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம், அதாவது சர்வதேச முறைப்படி எண்களை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட். அதாவது எண்கள் அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அதை நம்ம என்ன சொல்கிறோம், பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த அந்த எண்கள் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து அதனுடைய வேல்யூ, முழு வேல்யூவும் அதனுடைய அதனுடைய மதிப்பு மாறுபடும். அதுதான் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட். செகண்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ். அதாவது ஒன்ஸ் அப்படின்றதுல 3 எண்களை சேர்த்த ஒரு குரூப்பாகவும் ஒரு குழுவாகவும், செகண்ட் ஒன் வந்து தௌசண்ட்ஸ், அதில் 2 எண்களை சேர்த்த ஒரு குழுவும், அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேக்ஸ், அது ஒரு 2 எண்களை சேர்த்த ஒரு குழுவாகவும், நெக்ஸ்ட் க்ரோர் அதாவது கோடி, அது 2 எண்களை சேர்த்த ஒரு குழுவாகவும் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டு 3 எண்கள், அதாவது 3 எண்கள் சேர்ந்த ஒரு குழு, அதை நம்ம ஒன்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ், அதில் 1000ம் 10,000ம் வருது. நெக்ஸ்ட்டு லேக்ஸ், லட்சம், அதில் லட்சமும் 10 லட்சமும், அதாவது லேக்கும் 10 லேக்கும் சேர்ந்தது தான் லேக்ஸ் குரூப். நெக்ஸ்ட்டு க்ரோர், க்ரோரில் வந்து கோடின்னு சொல்லுவோம் தமிழில். அதில் ஒரு கோடியும் அதாவது ஒன்றிலக்க கோடிகளும் அதில் 10 இலக்கங்கள் உடைய ஒரு கோடிகளும், டென்ஸ் க்ரோஸ், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு குரூப் இருக்குது. இதுதான் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட். இப்போது இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட், அதாவது சர்வதேச முறைப்படி எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், அதாவது 3 இலக்கங்களை சேர்ந்த ஒரு எண்களை ஃபஸ்ட்டு ஒன்ஸ் குரூப்பாகவும், நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஒரு 3 இலக்க எண்களை சேர்ந்த ஒரு குரூப்பை தௌசண்ட்ஸும், அடுத்து ஒரு 3 இலக்க எண்களை மில்லியன்ஸும் நம்ம அழைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ரெண்டுமே சேமாக தான் வருது. நெக்ஸ்ட்டு தௌசண்டும் சேம் தான். 10,000 வரைக்கும் இந்த இந்தியன் முறைப்படியும் சர்வதேச முறைப்படியும் சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் தௌசண்ட்ஸ், 1000, 10,000 முடியுது. ஆனால் இந்த சர்வதேச முறைப்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா 1000, 10,000, 100,000 வரைக்கும் போகுது. அதாவது 3 இலக்கங்களை சேர்த்துறோம். இப்போது இங்கே 3 இலக்கங்களுக்கு அப்புறமா ஒரு கமா போட வேண்டியது வருது. இதை தான் நம்ம சர்வதேச முறைப்படி உள்ள எண்முறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ், இதில் ஃபஸ்ட்டு மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஸோ இதுவும் ஒரு 3 இலக்க எண்கள். ஸோ 3 இலக்கங்களாக நம்ம பிரிக்கிறோம். இதில் இந்த சர்வதேச முறைப்படி. இங்கே இந்தியன் முறைப்படி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 3 இலக்கங்கள், அடுத்து வர 2 இலக்கங்களுக்கு ஒரு முறை நம்ம கமா போட்டு பிரிக்கிறோம். இங்கே 3 இலக்கங்களுக்கு ஒரு முறை கமா போட்டு இந்த குழுவை பிரிக்கிறோம். ஸோ இதை நம்ம மனதில் வச்சுக்கணும். இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் வந்து எதுக்கு உதவுதுன்னா, நம்ம எந்த எண்கள் கொடுத்தாலும் அதை நம்ம அந்த இலக்கங்களில் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி அதனுடைய எண்களை வாசிக்க உதவுது. பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதனுடைய பீரியட்ஸ், அது குழுக்கள் என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், லேக், க்ரோர். ஸோ இந்த மாதிரி போய்கிட்ருக்கோம். ஒன்ஸாகவும், தௌசண்ட்ஸாகவும், லேக்காகவும், க்ரோராகவும். ஒன்ஸில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இது 3 சேர்ந்தது ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸில் தௌசண்ட்ஸ், 10,000 சேர்ந்தது ஒரு குழு. நெக்ஸ்ட்டு லேக்கில் லேக்கும் 10 லேக்கும் சேர்ந்த ஒரு குழு. நெக்ஸ்ட்டு க்ரோர், அதில் க்ரோரும் 10 க்ரோரும் சேர்ந்த ஒரு குழு. How to insert commas in Indian number system.
அதாவது எப்படி நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம், அதாவது இந்தியன் முறைப்படி கமாஸ் போட்டு எப்படி எண்களை வந்து நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ as per the norms, the first comma is placed after the hundreds place, and then after every 2 digits comma inserted. அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்கள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக ஃபஸ்ட்டு 3 எண்களுக்கு கழித்து ஒரு கமா, அதுக்கப்புறம் வரக்கூடிய இரண்டு எண்களுக்கு அப்புறம் ஒரு கமா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்ஸ்க்கும் இரண்டு டிஜிட்ஸ்லாம் நம்ம பிரித்து கமா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே நான் ஒரு 8 டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 8 டிஜிட்ஸை எப்படி நம்ம கமா மூலமாக பிரித்து இந்தியன் நம்பர் முறைப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள். அதில் 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா, நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா. இப்போது இந்த எண்ணை எப்படி வாசிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 லேக் அண்ட் க்ரோர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிட்ட நம்ம வாசிப்போம் அப்படி தானே. அப்போ 5 crore, 8 lakh, 1592. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 8 லட்சத்து 1592. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 டிஜிட்ஸ் ஆஃப்டர் 2 டிஜிட்ஸாக நம்ம கமா போட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி படிப்பீங்க? 3 crore 32 lakh 40,781. இப்போ தமிழில் 3 கோடியே 32 லட்சத்து 40,781. நெக்ஸ்ட் பாருங்க. இதில் 7 crore 27 lakh 5,062. இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க தமிழில்? 7 கோடியே 27 லட்சத்து 5,062. ஸோ இந்தியன் நம்பர்ஸ் படி எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட். நம்ம முன்னாடியே பார்த்ததான். இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட் எப்படி இருக்கும்? 3 எண்களுக்கு அப்புறமா ஒரு மூன்று எண்களாக நம்ம பிரிக்கிறோம். அதுதான் ஒன்ஸ் குரூப், 1000 குரூப், மில்லியன் குரூப். ஒன்ஸ் குரூப்பில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இருக்கும். தௌசண்ட்ஸில் 1000, 10,000, 100,000 இருக்கும். மில்லியன்ஸில் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் இருக்கும். How to insert commas in international number system. இந்த சர்வதேச முறைப்படி இருக்க என்ன எப்படி நம்ம கமாஸ் போட்டு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா as per the norms we put the commas after every 3 digits starting from the ones place as we move towards the left. அதாவது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக நகரும் பொழுது நம்ம மூன்று எண்களுக்கு அப்புறமா ஒரு கமா போட்டு எண்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 எண்களுக்கு பிறகு ஒரு கமா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இலக்கங்கள் உள்ள ஒரு எண் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சர்வதேச முறைப்படி 3 இலக்கங்களுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு பிரிச்சிருக்கோம். இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 32,069. செகண்ட் ஒன் பாருங்கள். இதில் 6 இலக்கங்கள் கொண்ட எண்களாக இருக்குது. ஸோ கமாவுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 3 எண்கள் வந்திருக்கு. அப்படியே விட்டுறோம். இப்போது இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? 917,084. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். இதுவும் 6 இலக்கங்கள் கொண்ட எண். அதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 628,760. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் 7 இலக்கங்கள் கொண்ட எண்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் கமாவாக? 3 எண்களுக்கு அப்புறம் ஒரு கமா. அப்போ 3 இலக்கங்களுக்கு அப்புறம் ஒரு கமா போடும்போது இது 7 அதை வந்து எப்படி சொல்லுவோம்? 7 மில்லியன்
339,888 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 8 எண்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா 84,748,065. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 9 இலக்கங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம்? மூன்று இலக்கங்களுக்கு அப்புறமா ஒரு கம்மா போட்டு குழுவாக பிரிப்போம். அப்போ இங்கே ஒரு 3 இலக்கங்களுக்கு அப்புறம் ஒரு கம்மா, இங்கே 3 இலக்கங்களுக்கு அப்புறம் ஒரு கம்மா. இப்போ இந்த எண்ணை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 903,789,430 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்பர்ஸ் நேம்ஸ் இந்தியன் அண்டு இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இந்த இந்தியன்லேயும் சர்வதேச முறைப்படியும் எண்களுக்கு எப்படி பெயர் சொல்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸு இங்கே இருக்குது. இதில் வந்து இந்தியன் சிஸ்டத்தை படியும் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் படியும் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இந்தியன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் ஆஃப்டர் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா. இங்கே இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் எவ்ரி 3 டிஜிட்ஸ் ஆஃப்டர் 1 கம்மா. ஸோ இதுபடி நம்ம பிரிச்சுட்டு அதை நம்பர் ரீட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 76,54,192. இங்கே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எப்படி சொல்லுவோம்? அதை 7,654,192. செகண்ட் ஒன் 6,92,81,527. அதுவே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 69,281,527. நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர், இது இந்தியன் முறைப்படி எப்படி சொல்லுவோம்? 2,14,30,000 ஒன்லி. இங்கே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 21,430,000. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 12,34,500. அதுவே நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 1,234,500. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் சம் பாருங்கள். இதில் 3,04,05,060. அதுவே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 30,400,5,060. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஃபார் யூ. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கம்மாஸ் அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட் சிஸ்டம் அண்ட் ரைட் தர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ். அதாவது கொடுத்துருக்க என்ன இந்தியன் முறைப்படி இன்டர்நேஷ்னல் முறைப்படி ஃபஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணிவிட்டு கம்மா போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அதனுடைய பெயரை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு insert commas according to the Indian place value system and write their names in words. ஸோ இங்கே இந்தியன் முறைப்படி இங்கே கம்மா போட்டு அதை செப்பரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதனுடைய பெயரை இங்கே எழுதுகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒர்க் ஷீட் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.